கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். இடங்கள்ல அதை தொடர்ந்து அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்தை விலக்கி சொல்லக்கூடிய வகையில் அந்த பிரச்சாரமும் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு அந்த அவருடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு அந்த பில்லு வந்து கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. உள்ளாட்சி அமைப்புகள்ல அவருடைய பிரதிநிதித்துவத்தை எப்படி பாக்குறீங்க? கருணாநிதியின் 102வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அவர்களின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவருடன் பல்வேறு துறை அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளையொட்டி மலர் தூவி மாலை அணிவித்து அவருடைய புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். கருணாநிதியின் 102வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அவர்களின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவருடன் பல்வேறு துறை அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளையொட்டி மலர் தூவி மாலை அணிவித்து அவருடைய புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் பாஸ்கர், தொடர்ந்து இந்த நிகழ்வு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா அறிவாலயத்தில் அவருடைய திருவுருவப் படத்துக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கூடிய புகைப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம் என்ற அடிப்படையில பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய மசோதா என்பது கடந்த ஏப்ரல் மாதம் பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில தமிழக முதலமைச்சரிடம் ஆளுநர் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தொடர்பான கேள்வியை முன்வைத்த போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீதிமன்றத்துக்கு செல்வோம், நீதிமன்றத்தை நாடி இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெறக்கூடிய நிலை இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டுதான் ஆளுநர் தானாக முன்வந்து இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்ற அச்சத்தில் தான் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் என்ற பதிலை கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து இந்த நிகழ்வினை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில வேற என்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன பாஸ்கர்? மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியினுடைய 102வது பிறந்த நாளை முன்னிட்டு நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்தக்கூடிய தமிழக முதலமைச்சர் கலைவாரங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில கலந்து கொள்ள உள்ளார். தமிழக முதலமைச்சர் பல்வேறு விருதுகளையும் அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலும் பங்கேற்று தமிழக முதலமைச்சர் பல்வேறு தொடர் நடவடிக்கைகளாக ஓமந்தூர் வளாகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கருணாநிதியுடைய அந்த சிலைக்கும் மரியாதை செலுத்த உள்ளார். கருணாநிதி பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளில் காலை முதல் பிற்பகல் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தமிழக முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாகவும் பேசிய காட்சிகளை எமது செய்தியாளர் விளக்க நாம் கேட்டிருந்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.